தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் கட்டை மொய் போடுதல் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த இறப்பில் இடுகாட்டுக்கோ அல்லது சுடுகாட்டுக்கோ கொண்டு போயிட்டு இறந்தவருக்கு கொல்லி போட்டுட்டு பிறகு கொல்லி குடம்பெல்லாம் உடைத்திட்ட பிறகு அவருடைய உடம்பை கொண்டு போய் எரிக்கிறதோ அல்லது புதைக்கிறதுக்கோ அனுப்பிடுவாங்க. இப்போ எரிக்கிறதுனா அந்த எரிக்கிற இயந்திரத்துக்குள்ளே அந்த பிணத்தை கொண்டு போய் அந்த அதுக்குரியவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவர் என்ன பண்ணிடுவார், அந்த எரிக்கிற இயந்திரத்துக்குள்ளே வைத்துட்டு கதவை சாத்திடுவார். அதே போல் புதைக்கிறதாக இருந்தாலும் அப்படி தான். அவங்க எல்லாம் மண்ணெல்லாம் போட்டு போச்சிட்ட பிறகு ஒரு இடத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க, கூடுவாங்க. கூடி ஒரு வெள்ளை வேட்டியை விரித்து போட்டு அதில் இந்த கட்டை மொய் போடுதல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கட்டை மொய் போடுதல்னால் என்ன அப்படின்னா, இறப்புக்கு வந்திருக்கின்றவர்கள் அனைவரும் அவர்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை அந்த இறந்த வீட்டிற்கு மொய்யாக உதவி பணமாக கொடுப்பதை தான் கட்டை மொய் போடுதல்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முதன்மையான ஒன்றுங்க. ஒரு இறப்பு ஏற்பட்டுட்டா பல செலவுகள் இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் சிப்பம்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவானது கூட நீங்கள் ஒரு 5000 ரிங்கிட்டு இல்லாமல் இன்றைக்கு ஒரு இறப்பில் அடக்கம் செய்ய முடியாது. நான் ரொம்ப குறைஞ்சது சொல்கிறேன், 5000 ரிங்கிட் சொல்கிறேன். அப்போது பல செலவுகள் இருக்கின்றது. இது தவிர மற்றும் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கருமக்கிரியை முடிகிற வரைக்கும் பல்வேறு செலவுகள் ஏற்படும். சில வேளையில் அந்த இறந்த வீட்டில் அவங்க தயார் நிலையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இறப்புன்னு சொல்லிட்டு வருவது இல்லைங்களா, திடீர்னு ஏற்படுது இல்லைங்களா. சில வேளையில் பார்த்தீங்கன்னா விபத்தில் இறந்து போயிடுவாங்க. சிலர் எதிர்பார்க்காம இறந்து போயிடுவாங்க. இல்லைங்க, இப்படி மெதுநடைக்கு போனார், உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார், திடீர்னு இறந்து போயிட்டார். இப்படிலாம் திடீரென்று நாம் எதிர்பாராத சூழலில் இந்த இறப்புகள் நடக்கிறதுனால அவங்க கையிருப்பு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கூட கொஞ்சம் சுமாரான குடும்பங்கள், வறுமையான குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த மாதத்திற்குரிய செலவுக்குரிய தான் வச்சுருப்பாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கியில் கூட பண சேமிப்பில் இருக்காது. இந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அண்ணன் தம்பியோ அல்லது உறவினர்களோ அவங்ககிட்ட கடனுடனே வாங்கி இந்த இறப்பு கிரியைகளை அவர்கள் செய்ய தொடங்குவார்கள். இப்படி செய்ய தொடங்கின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய இழப்பு ஒரு பக்கம் நமக்கு வறுமையில் அந்த பண சிக்கலை எண்ணி மனம் நொந்து கொண்டிருந்தாலும், அடுத்து பண சிக்கலை எண்ணி அது இன்னொரு பக்கம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். இறந்தவருடைய துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை எப்படி ஈடுகட்ட போகிறது செலவை அப்படிங்கிறது அது இன்னொரு பக்கம் உள்ளுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப தலைவன் இருக்கின்றாரு, அவர் அன்றாடம் காட்சியாக இருப்பார். அப்படின்னா என்னென்னா வேலைக்கு போனால் பணம், இல்லைன்னா பணம் இல்லை, அப்படி கூட இருக்கின்றது. சேமிப்பு என்பது இருக்காது. அப்போது இந்த கட்டை மொய் என்பது இந்த இறப்புக்கு போகின்றவர்கள் எல்லாம் நாம் முதல்ல இந்த கோடி போடும்போது கோடி பணம் என்று ஒன்றை நம்ம கொடுத்தோம். அது தவிர இந்த இறப்புக்கு போகின்றவர்கள் எல்லாம் அந்த குடும்ப இறப்பு செலவை ஈடு கட்டுவதற்கு அவங்களால் என்ற சிறு சிறு தொகையை மொய்யாக வைப்பார்கள். மொய் என்றால் கூட்டாக சேர்ந்து பணம் கொடுப்பது என்பதுதான் கருத்து. அது ரொம்ப முதன்மையானதுங்க. இந்த சிலர் பார்த்திங்கன்னா கட்டை மொய் போட மாட்டாங்க, ஆனால் மாலைகளை ரொம்ப வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போட்டு தூக்கி வீசிடுவாங்க. இப்போ அதனால் மாலை போட வேணான்னு இறந்தவர்களுக்கு ஓரிரு மாலைகள் போடலாம். மற்றவர்கள் என்ன செய்யலாம், இப்போ மாலையெல்லாம் குறைஞ்சது ஒரு 30 ரிங்கிட்டாவது வரும் பாருங்கள். சின்ன மாலையாக இருந்தால், கொஞ்சம் பெரிய மாலையாக இருந்தால் 50 ரிங்கிட்டு, அதற்கு மேலே உள்ள மாலைகள் 100 ரிங்கிட், 250 ரிங்கிட் இப்படிலாம் இருக்குது. இப்படி ஒரு 10 பேர் ஒரு 250 ரிங்கிட்டோ அல்லது 200 ரிங்கிட்டோ ஒரு மாலை வைத்து கணக்கு வைத்து கொண்டால் ஒரு 10 பேர் இந்த மாலைக்கு செலவு பண்ணுகின்ற பணத்தை இந்த கட்டை மொய்யாக கொடுத்தோன்னு வச்சுங்க, ஒரு 2000 ரிங்கிட் அவங்களுக்கு சேர்ந்து போயிடும். 200 ரிங்கிட் ஒரு 10 பேர் போட்டாங்கன்னா 2000 ரிங்கிட் 1000. ஆனால் நம்ம இந்த வழக்கத்தினால என்ன செய்கின்றோம், பெரிய பெரிய மாலையாக வாங்கிட்டு போகிறோம். அது கூட சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாலை ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாலை பெரிதாக இருக்கின்றது, இதை போடலாம், இதை சும்மா காலடியில் போட்டுடலாம் அப்படின்னு போடுவாங்க.
அந்த மாலையை ஒரு சில நிமிடங்கள் கூட போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த மாலைகளையும் அத்தனையும் தூக்கி குப்பை தொட்டியில் வீசி விடுவார்கள். அப்போது ஒரு 2000 ரிங்கிட் 3000 ரிங்கிட் சில வேளையில் பார்த்தீங்கன்னா, இந்த மலர் கொத்துகள் அனுப்பி வைப்பார்கள். இந்த இந்த நிறுத்தி வைக்கிற இந்த ஸ்டாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த புக்கேன்றாங்களே, அது போன்றவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வேளையில் 1000 வெள்ளிக்கெலாம் கூட அதில் இந்த என்ன இறப்பு செய்திக்கு எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கின்றோம், எங்களுடைய இரங்கலை தெரிவிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த கார்டெல்லாம் வச்சு ரொம்ப அழகழகான பூவெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் போகும்போது இந்த பிணப்பெட்டியை வீட்டிலேருந்து தூக்கிட்டு போகும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தூக்கி ஒரு பக்கம் போட்டுருவாங்க. அதற்கு பதிலாக அந்த பணத்தை கட்டை மொய்யாக நாம் கொடுத்தோம்னு வச்சுக்கொள்ளுங்க. அது அந்த இறந்தவருடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் பெரும் உதவியாக இருக்கும். வசதியானவர்கள் அதுக்கு அதை பற்றி பெரிதாக எதிர்பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் வேண்டுமானால் மலர் கொத்து மாலை இதெல்லாம் கொடுக்கலாம். அந்த குடும்பத்தினுடைய வசதியை தெரிந்து நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய இறந்தவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உதவி என்னன்னு சொன்னால், இந்த மாலைக்கு செலவு பண்ணுகின்ற இந்த பணத்தை இந்த கட்டை மொயின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பணத்தை எடுத்து அந்த குடும்பத்துக்கு தான் கொடுத்துருவாங்க. அப்போது அந்த கட்டை மொய்யை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு அது பெரும் பயனாக இருக்கும். இன்னும் கூட இந்த வேலையில் நம்ம சிந்தித்து பார்க்கணும். சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க ஏன் பணங்க, நான் விருப்பம் போல் செய்வேன், நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது சரிதான், உங்கள் பணம் தான், உங்கள் மன நிறைவுக்காகத்தான் செய்கிறோம். இப்படி ஒரு சில நிமிடத்தில் மட்டுமே நம்முடைய மன நிறைவு பெற்று விடாமல் நம்ம கொடுத்திருக்கின்ற பணம் அவர் போன பிறகும் கூட, அவருடைய உடம்பை எரித்தோ புதைத்து விட்ட பிறகு கூட அந்த குடும்பத்திற்கு பயனாக இருந்தால் அந்த இறந்தவருடைய ஆன்மா எப்படி நம்ம வாழ்த்தோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் கூட நம்ம சொல்லணும், இன்றைக்கு இறப்பில் ஒரே ஆடம்பரமாக போச்சு. சிறப்பாக செய்யணும் சிறப்பாக செய்யணும் சிறப்பாக செய்யணும்னு. வசதி இருக்கின்றவர்கள் விலையுயர்ந்த பிணப்பெட்டி, விலையுயர்ந்த இந்த அமரர் ஊதி இந்த பிணவண்டி, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மின்னியல் பதாகையெல்லாம் இப்போ வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த மின்னியல் பலூன்கள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இறந்தவருடைய படம் போட்டு வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வசதி உள்ளவர்கள் அதையெல்லாம் செய்கின்றார்கள். வசதி இல்லாத நாம, இல்லை ஒரு நடுத்தரமாக இருக்கிற நாம அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோங்கிற யோசிக்காமல் உறவினர்கள் மற்றவர்கள் இவர்கள் எல்லாம் கொடுக்கின்ற அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு விலையுயர்ந்த சிப்பம் என்று சொல்லக்கூடிய பேக்கேஜ் எடுத்துட்டோன்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேச்சு வச்சுக்குவோம், ஒரு 10,000 ரிங்கிட்டுக்கு ஒரு பிணப்பெட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பிணப்பெட்டி எரிச்சினோடனே என்ன மிஞ்ச போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் தான் மிஞ்ச போகுது. இறந்தவரும் அந்த பிணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்போ சாம்பலாக போகிற ஒரு பொருளுக்கு நாம் என்ன செய்கிறோம், 10,000 ரிங்கிட் வைக்கிற முந்தியெல்லாம் வெறும் பாடையில் தான் கொண்டு போயிருக்காங்க, வெறும் மூங்கிலை கட்டி. ஏன்னா போகும்போது எளிமையாக போக வேண்டும், ஆடம்பரத்தை விட்டு போக வேண்டும், ஆசையை விட்டு போக வேண்டும் என்று தான் நாம் என்ன செய்யணும். இந்த காலத்தில் ரொம்ப வசதியானவர்கள் கூட எளிமையாக பாடையில் வைத்து கொண்டு போயிருக்கின்றார்கள். இன்றைக்கி பாடையில் வைத்து போய் தூக்க முடியாத சூழலில் நம்ம பெட்டியில் வச்சு கொண்டு போகிறோம். ஆனால் அந்த பெட்டிக்காகவும் வண்டிக்காகவும் நாம் செய்கின்ற செலவு இருக்கின்றதே, அதை எண்ணி பார்க்கணும். அது பெருமை இல்லைங்க. எரிய போகிற பெட்டியை வைத்து தூக்குவதற்கு சாதாரணமாக ஒரு பெட்டி இருந்தால் போதும். அதை ஏன் நாம் விலையுயர்ந்த கட்டையில் வச்சு எரிக்கணும் இல்லைங்களா? சிலர் கூட சந்தன பெட்டியில் வச்சு எரிக்கணும். வசதி உள்ளவர்கள் சந்தன பெட்டியில் வைத்து எரிக்கின்றார்கள். இருந்தாலும் சந்தன பெட்டியும் கொஞ்ச நேரம் மனம் கொடுத்து விட்டு மறுபடியும் அது பார்த்தீங்கன்னா சாம்பலாக தான் போகும். அப்போ சாம்பலாக போக போகிற ஒன்றை நாம் ஏன் அதற்கு பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு இந்த நடுத்தரம் இருக்கின்றவர்களும் கொஞ்சம் வசதி குறைவானவர்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பதற்கு ஏற்ப இந்த பேக்கேஜில் நம்ம எளிமையானதை கேட்டால் கொடுப்பாங்க. அப்போ நாம் எளிமையான பெட்டியை வச்சுருக்கிறதுனால நம்முடைய சிறப்பு குறைஞ்சி போயிடும், கௌரவம் குறைஞ்சி போயிடும், மானம் குறைஞ்சி போயிடும், அப்படி இப்படிலாம் நினைக்க தேவையில்லை. அறிவாக சிந்தித்தோம்னு சொன்னால் அப்படி பணத்தை சிறப்பாக அடக்கம் செய்கிறோங்கிறது செலவு பண்ணுறதை விட்டுட்டு முறையான ஒன்றுக்கு நாம் செலவு செய்வது தான் பயனுள்ளது என்று கருத்தில் கொண்டு இறப்பில் ஆடம்பரத்தை முன்னிற்காமல் அறிவார்ந்த செயலை முன்னிறுத்தினால் எல்லோருக்கும் பயனாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.